அதிமுகவுடைய இந்த சந்தர்ப்பவாத ஒரு நிலைப்பாடுக்கு அதிமுக மட்டுமே காரணம் கிடையாது. பாஜகவுடைய நெருக்கடி மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெருக்கடி நிர்பந்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணியாக தான் நம்மளும் பார்க்கணும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாரு. நாங்கள் தோல்வி அடைந்தது காரணமே சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்தது தான், பாஜகவோட இருந்தது தான் காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ பாஜகவோட வெளில வந்துட்டோம், இப்போ சிறுபான்மையோட வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு சிறுபான்மையினுடைய பார்வை எப்படி இருக்கும், மிக குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? பாஜகவுடைய கூட்டணி எந்த அரசியல் கட்சிகள் வைத்தாலும் சிறுபான்மை மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க பாஜகவினால். அதனால் அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கலாமா? கண்டிப்பாக அதிமுகவை கபலீகரம் தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்ட கட்சிகளை இரண்டாக உடைத்து அங்கேருந்து ஒரு கட்சியை கொண்டு தன்னோட வைத்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய பல்வேறு கட்டங்களை நீங்கள் பார்க்க முடியும். கேள்வி களம். வணக்கமேகளை இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஏ.கே. கரீம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது சார். உங்களுடைய அறிக்கை தான் ஒரு பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. கூடா நட்பு கேடாய் தரும் அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணியிருக்கீங்க அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி. அந்த கூடா நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாமா? பொதுவாகவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அரசியல் கட்சி சார். பாஜக தமிழக மக்களினுடைய உணர்வுகளை மதிக்காத ஒரு அரசியல் கட்சி. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய கலாச்சாரம், தமிழகத்தினுடைய பண்பாடு இதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அதனால் பாஜக கூட யாரெல்லாம் கூட்டு சேர்கிறார்களோ அல்லது கூட்டு சேர்ந்தால் அது கேடாய் தான் முடியும் என்பது தான் இதுவரைக்கும் உண்டான வரலாறுகள் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே அதிமுக பாஜகலாம் வந்திருக்காங்க. இப்போ அதிமுக கூட போய் நீங்கள் கூட்டணி வச்சிங்கல்ல, இப்போ உங்களுக்கும் அது பாஜகவை தானே சொல்கிறோம். அதாவது பாஜக என்கின்ற கட்சியை மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளை நீங்கள் தவிர்த்துட்டு பாஜக யாரோட கூட்டணி அமைக்கிறாங்களோ, ஏன்னா இது பாஜகவுடைய கூட்டணி தானே அமைஞ்சிருக்கு. பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் கூட்டணி வச்சது அதிமுக தானே. ஏன்னா ஏற்கனவே மாநிலங்களவையில் அதிமுக வாக்களித்ததுனால தான் அந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதா நிறைவேறியது அப்படின்னு சொல்கிறாங்க. 125 உறுப்பினர்களில் 123 பேர் தான் பெரும்பான்மை. அதில் இவங்க 10 பேர், பாமக அதிமுக உள்ள 10 பேர் வாக்களிக்கலன்னா 115 தான் இருந்திருக்கும். அந்த மசோதா சட்ட மசோதா நிறைவேறாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாக்களித்த பிறகு கூட அவங்கள்ட்ட போய் நீங்கள் கூட்டணி வச்சிங்களா? அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? அதுதான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எந்த அரசியல் கட்சிகள் அவங்களோட கூட்டணிக்கு போகிறாங்களோ அது தன்வசப்படுத்தி கொள்ளுது அந்த அரசியல் கட்சிகளை. இப்போ அதுதான் அதோடைய பிரச்சனையே. இப்போ ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கி தமிழகத்தில் திராவிட அரசியல் கட்சிகள் 2 கட்சிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 கட்சிகளும் பாஜகவோட கூட்டு சேராமல் இருக்கணும்னு தான் எங்களை போன்ற கட்சிகள் எப்போவுமே சொல்கிறோம். இப்போவும் இல்லை, எப்போவுமே எங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த திராவிட கட்சிகள்லாம் ஒரு காலமும் பாஜகவிற்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். அது மாதிரி இடம் கொடுக்கக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்படுது. இப்போ பாஜகவிலேருந்து வெளியில் வந்த அதிமுக தான் இப்போ சமீபத்தில் வக்ஃபுனுடைய அந்த பில்லை எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அவங்க அதோடு இருக்கும் பட்சத்தில் சில விஷயங்கள் பாஜகவால் தூண்டப்படும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். தமிழகத்திற்கு உகந்ததான ஒரு அரசியல் கட்சி அல்ல, அதே மாதிரி சிறுபான்மை விரோத அரசியல் கட்சி என்பதெல்லாம் தெளிவாக தெரியுது. ஆகையால் தான் நாங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்கோம். இப்போ பாஜக அதிமுகவுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்ட உடனே நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இது ஒரு கூடா நட்பு தான். ஏன்னா இது தமிழகத்திற்கு உகந்ததான ஒரு அரசியல் கட்சி அல்ல, இதனால் இது ஒரு பலனளிக்காது என்பதை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எங்களுடைய மாநில தலைவர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2024 மக்களவைத் தேர்தலில் நீங்கள் கூட்டணி அமைச்சிங்க. அது பாஜகவிலேருந்து வெளியில் வந்த பிறகு ஓடோடி போய் அவரை சந்தித்து நீங்கள் இது பண்ணீங்க. இப்போ வருத்தப்படுறீங்களா அதுக்காக? பொதுவாக அண்ணன் எடப்பாடியாரை சந்திக்கும் போது அதோடு சேர்ந்து எங்களுடைய மாநாடுகளில் அவர் பேசியிருக்காரு. பொதுவாக மாநாடுகளில் அவர் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, வரக்கூடிய தேர்தல் 24 தேர்தலாக இருக்கட்டும், 2026 தேர்தலாக இருக்கட்டும், இதில் நான் பாஜகவோட ஒரு காலம் நம்ம கூட்டணி போக மாட்டோம் என்று சொல்லி அவர் வாக்குறுதியாகவே கொடுத்தாரு. ரெண்டாவது அதை பொதுவெளியிலும் பேசினார். அவங்களுடைய மாநில செயற்குழுவிலையும் அதை உறுதியாக சொல்லி அங்கேயும் மக்கள் அதை ஆரவாரத்தோடு ஏற்றுக்கொண்டதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம். அப்போ இது தமிழகத்திற்கு உகந்ததான கட்சி அல்ல. இந்த கட்சி தமிழகத்தினுடைய எல்லா கொள்கை திட்டங்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய கட்சி என்பதனால தான் மக்களை அதை ஆரவாரத்தோடு ஆதரித்தாங்க. ரெண்டாவது இப்போ அவங்க கூட்டு சேர்ந்தது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கும் அதே மாதிரி தமிழகத்தினுடைய மக்களுக்கும்
இவங்க செய்யக்கூடிய இந்த செயல் என்பது வந்து ஒரு 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 துரோக செயல் தான். ஏன்னா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு காப்பாற்றணும் என்பதை தான் நாங்களும் வந்து நினைக்கிறோம். ஆகையால் தான் அந்த கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை தான் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறோம். சரிங்க. இப்போது அதிமுகவுடைய இந்த சந்தர்ப்பவாத ஒரு நிலைப்பாடுக்கு வந்து அதிமுக மட்டுமே காரணம் கிடையாது, பாஜகவினுடைய நெருக்கடி வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா அவர்கள் வருகை தந்த பிறகு வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பே வந்து காலம் நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்லை அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களுக்கோ முழு உடன்பாடு கிடையாது. கடைசி வரைக்கும் வந்து அவங்க இந்த முடிவில் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களை ஏதோ ஒரு நெருக்கடி கொடுத்து தான் வந்து கூட்டு வந்து இதை அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நெருக்கடி நிர்பந்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணியாக தான் நம்மளும் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய அமைச்சர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வராமல் போனது, பல்வேறு கட்டங்களில் இது நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு அமைச்ச கூட்டணியாக தான் பார்க்குறோம். இது வந்து முழு மனதோடு அதிமுக வந்து இதை வரவேற்றிருக்கான்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் கூட இப்படியான ஒரு கூட்டணி உறுதி செய்வது வந்து தமிழக மக்களுக்கு வந்து அது நல்லதில்லை. பாஜகவோடு கூட்டணி அமைப்பது என்பது அது அதிமுகவிற்கும் நல்லதில்லை என்பது வந்து அந்த தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக வந்து விளங்கிக் கொள்வாங்க. அது நெருக்கடி என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறேன்? ஏன்னா வந்து முதல்வர்கள் வந்து வெளியிட்ட அறிக்கையில் சொல்கிறாங்க வந்து 2 ரெய்டுகளை காமிச்சு வந்து பயமுறுத்திருக்கிறாங்க அதிமுகவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்க? இல்லை, தொடர்ச்சியாக பாஜக எடுக்கக்கூடிய அஸ்திரமே அதுதானே. உங்களுக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் ரெய்டுகள் அனுப்புவது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏஜென்சிகளை வைத்து த்ரெட்டனிங் பண்ணுவது, எச்சரிக்கை செய்வது, அச்சுறுத்துவது, இப்படி தானே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செஞ்சிட்டு இருக்காங்க. நார்த்து ஃபுல்லாக நமக்கு அதற்கான உதாரணங்கள் இருக்குல்ல. அது மாதிரியான பல்வேறு நெருக்கடிகள் இருக்கலாம். அது நெருக்கடி சம்பந்தமாக அந்த கட்சிக்காரங்க தான் என்ன நடந்திருக்குன்றதை சொல்ல முடியும். ஆனால் நெருக்கடியின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குன்றது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறோம். இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாரு. நாங்கள் தோல்வி அடைந்தது காரணமே வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்தது தான், பாஜகவோட இருந்தது தான் காரணம் அதுக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ பாஜகவோட வெளில வந்துட்டோம், இப்போ சிறுபான்மையோட வாக்குகள் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு சிறுபான்மையினுடைய பார்வை எப்படி இருக்கும்? மிக குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அதில்? இல்லை, பொதுவாகவே நீங்கள் சிறுபான்மை மக்கள்னு பேசுனீங்கன்னா, சிறுபான்மை மக்கள் பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் அவர் சொன்ன அந்த கருத்து வந்து மிகச்சரியான கருத்து தான். பாஜகவுடைய கூட்டணி வந்து எந்த அரசியல் கட்சிகள் வைத்தாலும் சிறுபான்மை மக்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க பாஜகவினால். அதனால் அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பாஜகவோடு வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லா சிறுபான்மை அமைப்புகளும் வந்து அதிமுக வந்து ஆதரித்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து எல்லா விதமான முடிவுகளையும் எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து திரும்பவும் பாஜக ஆதரவு நிலை என்பது தமிழக மக்களும் சரி சிறுபான்மை மக்களும் சரி இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது வந்து அவங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும். பாஜகவோட அஜெண்டா வந்து என்னவாக இருக்கும்? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கு வகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, இல்லை அதிமுகவையே வந்து காலி பண்ணிவிட்டு 2ஆம் இடத்திற்கு திமுக அடுத்தது பாஜக வளர்க்கணுன்ட்டு சில தலைவர்கள் அப்போ போல் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுகவை வந்து கபலீகரம் செய்வதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கலாமா? கண்டிப்பாக அதிமுகவை கபலீகரம் தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்ட கட்சிகளை 2ஆக உடைத்து அங்கேருந்து ஒரு கட்சியை கொண்டு வந்து தன்னோட வைத்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய பல்வேறு கட்டங்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்போ அதிமுக என்ற ஒரு கட்சி பலமாக இருக்கணும், தமிழகத்தை வந்து ஆட்சி செய்த கட்சி, முன்னாள் தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்தை வந்து நல்ல முறையில் வழி நடத்தியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாஜகவை எதிர்த்து நிற்பது தான் தமிழக மக்களுக்கு வந்து பிடிக்கும், தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள். இப்போ நீங்கள் இந்த நிலையில் வந்து தமிழக மக்கள் கண்டிப்பாக வந்து வாக்களிக்க மாட்டார்கள், எதிர்ப்பார்கள் என்பது தான் நிதர்சனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ பாஜக வந்து தேசிய அளவிலும் சரி இப்போ அந்த மாநிலங்களும் சரி சிறுபான்மையினர்களுக்கு எதிரான பல சட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்ட மசோதா ஆரம்பித்து இப்போ வந்து வக்ஃப் வாரிய மசோதா வரைக்குமே வந்து அவங்களுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது, எதிராக இருக்குது. இப்போ இந்த நோக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா வக்ஃப் வாரிய சட்ட மசோதாவுக்கு எதிராக வந்து நிறைய போராட்டங்கள் வந்து முன் வச்சு நடக்குது, இந்தியாவில் நடக்குது. தமிழ்நாட்டிலையும் வந்து உங்களை போன்ற நிறைய அமைப்புகள் வந்து அதுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்கீங்க. சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த போராட்டங்களால் வந்து இது திரும்ப பெற முடியும் நீங்கள் நம்புறீங்களா? அதாவது பாஜக வந்து ஆட்சி அமைத்ததிலிருந்து சிறுபான்மை மக்களையே வந்து ஒரு அரசியல் பகடைக்காயாக வந்து பயன்படுத்துது. நீங்கள் சொன்னது போல் வரிசையாக சட்டங்களை சொல்ல முடியும். சிஏஏ திருத்த சட்டமாக இருக்கட்டும், முத்தலாக் சட்டங்களாக இருக்கட்டும், பாஜக எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அரசியல்லையும் முஸ்லீம் விரோதம், முஸ்லீம் வெறுப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அதை லவ் ஜிஹாதை தொடங்கி பசுமாட்டு கறி சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு அரசியலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சட்டங்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா
இது எல்லாம் வந்து பாஜக இஸ்லாமியர்களை நோக்கி நகர்த்தி ஒரு ஒரு கன்சால்டேஷன்கான வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கும் பொதுவாக. அப்போ அதில் ஒரு பகுதியாக தான் இந்த வக்ஃபு திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. வக்ஃபு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான சட்டங்கள் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. 1954 அந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் 1995 அந்த சட்டம் திரும்பவும் வந்து மாற்றம் செய்யப்பட்டு 2013 திரும்ப மாற்றம் செய்யப்பட்டு என்ன வந்து அந்த சட்டத்திற்கு தேவையோ அதிகாரங்கள் தேவையோ அந்த சட்டங்களுக்கு வந்து அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு வச்சிருக்கு. இப்போ முழுமையாக இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டம் என்பது 44 திருத்தங்களை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. பொதுவாக ஒரு சட்டத்தை திருத்தணும்னு என்ன பண்ணுவோம், ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அல்லது ஒரு திருத்தம் 2 திருத்தம் தான் கொண்டு வருவாங்க. 44 திருத்தங்களை கொண்டு வரும் பட்சத்தில் இதில் என்னென்னா சட்டத்தையே முழுமையாக கொண்டு வராங்க. இதில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை மொத்தத்தையும் பறிச்சுட்டு பேரளவில் தான் இது திருத்த சட்டம்னு சொல்லப்படுதே தவிர இது வக்ஃபுக்கான ஒரு புதிய லாவியை வந்து கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயமா அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்பு இருக்கக்கூடிய எந்த அதிகாரமும் இல்லை, அதில் பறிச்சுட்டாங்க. இப்படி தான் இஸ்லாமியர்களுக்கான ஒவ்வொரு உரிமைகளையும் பறித்து தான் ஒவ்வொரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இதுதான் பாஜகவிற்கான வேலையாக இருக்குது. இந்த சட்டத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய சொத்து ஏறத்தாழ எல்லா மாநிலங்களிலும் இருக்குது. இதற்கு ஏற்கனவே ஒரு வக்ஃபு வாரியம் என்று சொல்லக்கூடியது மாநிலத்திலையும் வக்ஃபு கவுன்சில் என்று சொல்லக்கூடியது வந்து மத்தியிலையும் வந்து ஆல்ரெடி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது. அப்போ இவர்களுடைய பவரெல்லாம் குறைச்சிட்டு இதை கொண்டு போய் வெவ்வேறு ஆட்களுக்கு, அதாவது அவர்கள் நினைக்கக்கூடிய கார்பரேட்டர்ஸுக்கு, அவங்க நினைக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு, அவர்கள் நினைக்கக்கூடிய குண்டர்களுக்கு வந்து இந்த இந்த சொத்துக்களெல்லாம் கொண்டு போய் கொடுப்பதற்காக இப்படியான மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மாவட்ட ஆட்சியர் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கக்கூடியவர் இது கண்காணிப்பார். அதுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவரை மீறி தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அரசியல் ரீதியாக அதில் என்ன நெருக்கடி வரும்னு நினைக்கிறீங்க, பயப்படுறீங்க? இல்லை, இப்போ இதில் மாவட்ட ஆட்சியர் என்பவரே வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழியர் தான். அரசாங்கத்து என்ன சொல்லுதோ அதை தான் அவர் செயல்படுத்த போகிறாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்கள் வந்து நிறைய அரசாங்க அதிகாரிகளே இருப்பாங்க, அரசே இருக்கும், அதே மாதிரி அரசனுடைய அமைச்சர்கள் இருப்பாங்க. இப்போ இதற்கு எதிராக வந்து நாம் வந்து வக்ஃபு வாரியம் போய் நிற்கும் போது இதற்கு வந்து சாதகமாக வந்து மாவட்ட ஆட்சியர் இருப்பாரா என்று பார்த்தால் பல்வேறு இடங்களில் இது மாதிரியான டிஸ்பியூட் இருக்குது. அப்போ மாவட்ட ஆட்சியர் என்பவர் ஒரு அரசாங்கத்துடைய ஊழியராக இருக்கும் பட்சத்தில் அவர் யாருக்கு சாதகமாக வந்து அதை கொண்டு வருவார் என்பது முதல் கேள்வி. இப்போ தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தான் வந்து நீங்கள் சொல்வதைப் போல வெவ்வேறு மாநில கட்சிகள் ஆட்சி செய்யுது. நீங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் யாருக்கு சாதகமாக இருப்பார் என்பதெல்லாம் நீங்கள் கேள்வியாக வச்சு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வக்ஃபு சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்வது, சிறுபான்மை மக்களுடைய சொத்துக்களை பறிப்பது என்கின்ற ஒரு நிலையில் தான் இந்த சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம் நம்ம. சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா மாநில அரசாங்கம் வந்து இதை உறுதியாக எதிர்க்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், அல்ல அதுக்கு ஏதாவது தீர்மானம் கொண்டு வரணும், அல்ல வேறு ஏதாவது சட்ட விதிமுறைகளை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு இடம் இருக்குதா? ஒரு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை மாநில அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய சொத்துக்களுக்கு அதை அனுமதிக்க மாட்டோம் சொல்ல முடியுமா? அப்படி பொதுவாகவே வந்து இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கங்கள் தான் இவ்வளோ காலம் நிர்வாகம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இது ஒரு ஸ்டாச்சுரி பாடி தான். இப்போ வக்ஃபு வாரியம் என்பது அந்த சொத்துக்கள் எல்லாம் எங்கே இருக்க போகுது, மாநிலத்தில் தான் இருக்க போகுது. சொத்துக்கள் சார்ந்து நிலம் சார்ந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து இந்த மாநில நிர்வாகம் தான் பண்ணுவாங்க. இது வரைக்கும் போர்டு அமைத்தது மற்ற விஷயங்கள் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா ஓவரால் ஒரு கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சொத்துக்களை வந்து இந்த மாநிலம் தான் வந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கும்போது இவர்கள் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் பிளானை வந்து போடுக்க முடியும். எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்ஓபியை வந்து போட்டு இவர்கள் இங்கே எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோன்ற அந்த விதிமுறைகளை வந்து வகுக்க முடியும். மாநில அரசுக்கு அதற்கான அதிகாரங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம கேட்டிருக்கோம் முதலமைச்சர்கிட்ட வந்து இந்த சட்டத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து இங்கே வந்து நடைமுறைப்படுத்த முடியாதோ என்கின்ற ரீதியில் வந்து இவர்கள் வந்து செய்யணும் என்பதை தான் நம்ம வந்து வலியுறுத்தி கேட்டிருக்கோம். அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், எஸ்ஓபி போட்டு இங்கே மாநிலத்தினுடைய வக்ஃபு வாரியத்திற்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொண்டு வந்து இவர்கள் இந்த சொத்துக்களை முழுமையாக முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்கள் பாதுகாக்க உபயோகப்படுத்துகிற மாதிரி செய்து கொடுக்கணும். அதுதான் அதோடைய முழுமையான கருத்து. இப்போ எதற்காக இஸ்லாமிய மக்கள் வீதியில் வந்து போராடுறாங்கன்னா இந்த சொத்துக்கள்லாம் பறி போக போகுது. இந்த சொத்துக்கள்லாம் பறி போயிடுச்சு அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரு நிலமற்றவர்களாக இந்த இந்தியாவில் மாற்றக்கூடிய ஒரு சட்டம் தான் இது. அப்போ சொத்துக்களை பாதுகாக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் வந்து அதுக்கு உறுதி செய்யணும். இந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடங்கள் தானே அவங்க வந்து நிர்வகிக்கிறாங்க. அது நிர்வகிக்கிறாங்க, அது தானே, அது கையகப்படுத்தல இல்லை. அது எப்படி நீங்கள் அது பறி போயிடும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது இப்போ பல்வேறு சொத்துக்கள் வக்ஃபு விஷயங்கள் உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து விவரங்களில் போய் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வெரைட்டிஸ் ஆஃப் வக்ஃபு வந்து இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் இப்போ இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சட்டம் வந்ததிலிருந்து
6 மாதத்திற்குள்ள எல்லாத்தையும் முடிவு செஞ்சு எந்தெந்த சொத்துக்கள்னு சொல்லணும். இப்போ பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த சொத்துக்கள் ஏற்கனவே ஆக்கிரமிப்புல இருக்கு. ஏற்கனவே ஆக்கிரமிப்பில் இருக்கும்போது அந்த சொத்துக்களை இந்த மாவட்ட ஆட்சியர் வாங்கி தருவாரா? நிறைய இடங்கள்ல இப்போ ஆந்திராவாகட்டும், கல்கட்டாவாகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், இந்த மாதிரி பகுதிகளில் அரசு இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு, தனியார்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த நிலத்துக்கு வந்து நம்ம வந்து உரிமையை கொண்டாடவே முடியாது என்கின்ற ஒரு நிலைமையில இந்த சர்த்து இருக்கு. என்ன சொல்லுதுன்னா லிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு சார். இதில் லிமிட்டேஷன் ஆக்ட் என்று என்ன சொல்லுதுன்னா 12 வருஷம் ஒரு அந்த சர்த்தை இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 12 வருஷம் ஒருத்தர் அந்த இடத்துல இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த நிலத்தை அவர் வந்து உரிமை கோரலாம்னு சொல்லி இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து இந்த வக்ஃபு சொத்துக்களுக்கும் அதே மாதிரி இந்து அறநிலை சொத்துக்களுக்கும் பொருந்தாமல் இருந்தது. இப்போ அந்த சட்டத்தை இதில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் சொத்துக்கள் பறிபோகும் தானே அர்த்தம். 12 வருஷத்துக்கு மேலே தான் எல்லாருமே இருப்பாங்களா? ஒரு சொத்து வக்ஃபுனுடைய சொத்தா, ஒரு சொத்து அறநிலை துறையினுடைய சொத்தா என்று கண்டறியவே பல ஆண்டுகள் தேவைப்படும். அது வரைக்கும் அதில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கல பல்வேறு நிறுவனங்கள் அதை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ கல்கட்டாவில் ஒரு சாராய ஆலை நடக்குது வக்ஃபு போர்டில். இது மாதிரி வந்து டெல்லியில் வந்து பல்வேறு இடங்களில் கல்ஃப் கிரவுண்டு, ஸ்டேடியம், இது மாதிரி பல்வேறு இடங்களில் அரசே ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் வழக்கு நடத்துவதற்கு முன்னாடி இங்கே ஆக்கிரமிப்பு செஞ்சவர்கள் 12 ஆண்டுகள் அங்கேயே இருந்தால் வந்து எடுத்துக்கலாம் என்று சொன்னால் சொத்துக்கள் பறிபோக தானே போகுது. திருப்பதி போன்ற இடங்களில் வந்து ஏற்கனவே வந்து வேறு மதத்தவர்கள் வந்து பொறுப்பில் இருந்தால் கூட இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்கன்னு அறிவிப்பு வெளியிடுறாங்க. முழுக்க முழுக்க இந்துக்கள் மட்டும்தான் வந்து பொறுப்பில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே வந்து ஒரு பாதிப்பு வந்து வக்ஃபு வாரியத்திற்கும் வரும். ஏன்னா வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் கூட அங்கே நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு. அந்த சட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வக்ஃபு வாரியம் என்பது ஒரு 11 பேர் கொண்ட மாநிலத்தினுடைய வக்ஃபு வாரியம் இருக்குன்னா இதில் 2 பெண்களை சேர்க்க சொல்கிறாங்க. அது இஸ்லாமிய பெண்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மீதமுள்ள அந்த வக்ஃபுனுடைய அந்த கம்போசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைப்பார்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிகள் 2 எம்எல்ஏ 2 எம்பி வந்து அதில் வருவாங்க. சில எமினன்ட் மக்கள் வந்து அதில் வருவாங்க. முத்தவள்ளிகள்னு சொல்லக்கூடியவங்க மொத்த மஸ்ஜிதுடைய முத்தவள்ளியிலேருந்து 2 பேர் எலெக்ட் ஆகி அதில் வருவாங்க. இப்படி தான் அந்த 11 பேருக்கு உண்டான அந்த கம்போசிஷன் அமையும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இது மாதிரியான மற்ற மாநிலங்களில் இந்த கம்போசிஷன் எப்படி இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிஜேபி வந்து ஒரு இடத்துல கூட இஸ்லாமியர்களுக்கு சீட்டு தந்து இது வரைக்கும் எங்கேயுமே ஜெயிக்கப்படலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எம்எல்ஏக்களாக கூட பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் இஸ்லாமியர்கள் இல்லை. இப்போ இந்த கம்போசிஷனுக்குள்ளே நீங்கள் 11 பேரை போடணும் அப்படின்னு சொல்லலாம். 2 எம்எல்ஏ யாராக வருவாங்க? பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் தான் வருவாங்க. 2 எம்பி யாராக வருவாங்க? பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தான் வருவாங்க. இந்துக்கள் சொல்கிறீங்க. இவர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் தான் கண்டிப்பாக வருவாங்க. அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் முழுமையாக எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய அந்த நான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய 2 பேரை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக 8 பேருக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கு. அப்போ என்டையர்லி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பே வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்து இந்த சொத்துக்கள் மொத்தமாக பறிபோவதும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தமாக பறிபோவதற்கான சட்டங்களை தான் இது வகுத்திருக்கு. அதை வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது பூசி மொழுவுற மாதிரியான பல விஷயங்களை வந்து அங்கே இருக்க உள்துறை அமைச்சரும் அதே மாதிரி இது சிறுபான்மைத்துறை அமைச்சரும் சொல்கிறாங்களே தவிர உண்மையிலேயே அது நிரசனம் இல்லை. ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இவ்வளோ வந்து ஒரு மோசமான ஒரு திட்டங்களை எல்லாம் கொண்டு வராங்க. இஸ்லாமியர்கள் மீதான ஒரு திணிக்கக்கூடிய முயற்சியாக இருக்குது, எதிரான முயற்சியாக இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட சூழல் வந்து அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க. வரக்கூடிய தேர்தல் வந்து அவர்களுக்கான ஒரு முடிவு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே தமிழக மக்களாக இருக்கட்டும், நான் முன்னாடியே சொன்னது தான், தமிழக மக்களாக இருக்கட்டும், சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக பாஜக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க தான். அதனால் அவர்கள் அதிமுக வந்து அவர்கள் எடுத்திருக்க முடிவு என்பது வந்து அது அவர்களுக்கே கேடு தான். வேற வார்த்தைகளில் சொல்கிறதுக்கு இல்லை. அவர்கள் எடுத்த முடிவை வந்து அவர்களுக்கு கேடான ஒரு முடிவு தான் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ சிறுபான்மையினர்கள் வந்து முற்றிலுமாக வந்து அவங்களை புறக்கணிச்சுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து திமுகவில் இருந்தீங்க, அப்புறம் வெளில வந்தீங்க, அப்புறம் திருப்பி அதிமுக பக்கம் போனீங்க. இப்போ அதிமுக பாஜக போன பிறகு நீங்கள் அடுத்து திமுகவுக்கோ இல்லை வேறு கட்சிக்கு போகக்கூடிய ஐடியா இருக்கா? இல்லை, இன்னும் கூட்டணி சம்பந்தமாக எங்களுடைய மாநில தலைமை வந்து அதை முடிவு செய்யலை. நம்ம மாநில தலைமையில் வந்து அதுக்கான கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் உட்காந்து முடிவாரம் எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுடைய முடிவுகளை வந்து கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை வந்து இப்போ கூட்டணியில் இருக்கீங்களா, வெளில வந்துட்டீங்களா அதிமுகலேருந்து? அதுதான் நம்ம தெளிவாகவே பத்திரிகை செய்தி கொடுத்துட்டோமே. வெளியில் வந்துட்டோன்னு அதிகாரப்பூர்வம் பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவிச்சிட்டீங்களா? அந்த தேர்தல் காலங்கள் மட்டும்தான் நம்மளுடைய கூட்டணின்றது எப்பவுமே நம்ம சொல்லுவோம். தேர்தல் காலங்களில் நடக்கக்கூடிய கூட்டணி எப்பவுமே வந்து
ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கான கொள்கை இருக்குது, அவர்களுக்கான வழிமுறைகள் இருக்குது. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் தேர்தல் காலங்களில் கூட்டணி தான் வந்து கூட்டணியாக இருக்குமே தவிர மற்ற நேரங்களில் கூட்டணிகளை பற்றி நம்ம வந்து பேச மாட்டோம். இது மாதிரி இப்போ தேர்தல் காலம் வரும்போது எங்களுடைய மாநில நிர்வாகம் வந்து உட்கார்ந்து பேசி எதுக்கான சாதகமாக இருக்கும், தமிழக மக்கள் எதை ஒற்றுக்கொள்வார்கள், சிறுபான்மை மக்கள் எதை ஆதரிப்பார்கள் என்பதெல்லாம் கருத்திலே கொண்டு முடிவுகளை வந்து எடுக்கப்படும். இப்போ நீங்கள் களத்தில் இருக்கிறதுனால கேட்குறேன். இப்போ இதில் வந்து அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான யூகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா அந்த செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசலை. ஏற்கனவே நம்ம விவாதித்த மாதிரி வந்து ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ரெய்டு போன்ற விஷயங்களை பயமுறுத்தி கொண்டு வந்துட்டாங்க, கூட்டணி ஒத்துக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ தொண்டர்கள் அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை இல்லை, பொதுவாக நாங்கள் வந்து கூட்டணியில் பயணிக்கும் போது சில மாவட்ட செயலாளர்கள் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட பேசும்போது பாஜக வந்து இங்கே விலகி போனது வந்து அவங்க பெரிய அளவில் கொண்டாடினாங்க. இது வந்து ஆதாரபூர்வமாக நீங்கள் கேட்கணுன்னா பொதுக்குழுவிலே வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கும் போது எந்த லெவலுக்கு அது ஆரவாரப்படுத்தப்பட்டது, விசிலடிக்கப்பட்டது, பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ பொதுக்குழு என்பது என்னன்னா அவங்களுடைய தொண்டர்களுடைய பிரதிபலிப்பு தான் அந்த பொதுக்குழு. அப்போ ஒட்டுமொத்த மக்களும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக என்கின்ற இந்த கட்சியோட நம்ம போய் சேர வேண்டாம், நாம வந்து நமக்கான பலம் இருக்கு, அது தமிழகத்தினுடைய பலத்தை நம்மளுடைய ஓட்டு வங்கி இருக்கு, அதை கொண்டு நம்ம தேர்தலில் வந்து பங்களிக்கலாம் என்பதுதான் எனக்கு தெரிந்து பாதிக்கும் மேற்பட்ட மக்களுடைய மனநிலைமையாக இருக்கும். ஆனால் என்ன அழுத்தம் என்பது அவர்கள் தான் சொல்லணும். என்ன அழுத்தத்தின் அடிப்படையில் இப்போ வந்து கூட்டணிக்காக அவங்க ஒற்றுக்கொண்டார்கள் தெரியல. ஆனால் எனக்கு தெரிந்தவரை தமிழகத்தில் வாழக்கூடிய தொண்டர்கள் தானே, தமிழகத்தினுடைய எந்த நலனுக்கு எதிரானவர்கள், அதாவது தமிழகத்தினுடைய நலனுக்கு ஒட்டுமொத்தமான எதிரானவர்கள் பாஜகக்காரர்கள். இப்போ கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை திணிப்பதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து கல்விக்கான நிதி ஒதுக்காமல் இருக்குது, அதே மாதிரி நீட்டு தேர்வை வந்து ரத்து செய்யாமல் இருக்குது, தமிழகத்தினுடைய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்த ஒத்துக்கொண்ட ஒன்று. இது மாதிரியான விஷயங்களில் கூட பாஜக வந்து எதிரணியில் தான் நிற்கும். மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், இந்த சமத்துவம் போன்ற விஷயமா இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், இது தமிழகத்தினுடைய எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இதற்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடிய பாஜகவை அதிமுக ஆதரிக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதை ஆதரிக்க மாட்டாங்கன்னு தான் என்னுடைய பார்வை. இதில் இன்னும் ஒரு 2 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. இதில் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை வந்து தன் வழிக்கு கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து தன் வழிக்கு கொண்டு வந்துட்டாருன்னு 2 விதமான பார்வை சொல்கிறாங்க. முதல் பார்வைக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா, அண்ணாமலை அவர்களை வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்றினாதான் கூட்டணி அப்படின்னு அவர் உறுதியாக இருந்தார். பிறகு வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் போன்றவர்களை வந்து கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் திரும்பவும் அப்படிங்கிற விஷயத்துலையும் உறுதியாக இருந்தார். 2த்துக்குமே பாஜக வந்து பணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு வலுவான ஒரு முடிவு எடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதாவது பாராட்டத்துக்கு இடம் இருக்குதா? இல்லை, இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நம்ம சில விஷயங்களை பேசணும் அப்படின்னா இது மறைமுகமாக பேசப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அமித்ஷா இவருடைய வழிக்கு வந்துட்டாரா, இவர் அவருடைய வழிக்கு போயிட்டாரான்றது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும்தான் அதை தெளிவுபடுத்த முடியும். நம்மள்ட்ட இருந்து இதுக்கான பதில் இல்லை. இப்போ இருக்க நிலைமையில பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அதிமுக இவ்வளோ ஸ்டாண்டர்டாக நின்று அறிவித்த ஒரு விஷயத்த இன்னும் கூட அண்ணன் எடப்பாடியார் என்ன சொன்னார்னா, நம்ம தேர்தல் கூட்டணியே வந்து ஒரு வருடமாக வந்து இன்னும் தேர்தலுக்கான நாள் இருக்குது, நெருக்கத்தில் தான் அறிவிப்பேனே சொன்னார். அப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம வந்து பார்க்கும் பட்சத்தில் இது ஒரு நெருக்கடி வந்து அங்கே இருந்திருக்கு என்பதை மட்டும் நம்ம உணர்றோமே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது வந்து அதிமுக தரப்புல இருந்து தான் தெளிவுபடுத்தணும். அவசரமாக டெல்லிக்கு போனார், டெல்லிக்கு போய் சந்திச்சார், அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனை பற்றி தான் பேசணும்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது தேர்தல் சமயத்தில் தான் அறிவிப்புன்னு சொன்னார். ஆனால் பலதரப்பட்ட நெருக்கடி சூழ்ந்து இருக்கிறதுனால அவர் வந்து அறிவிச்சிருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சிறுபான்மையினர் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராகத்தான் இருப்பார்கள், அது வாக்கு விகிதத்திலையும் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழகத்தினுடைய மண் வந்து பொதுவாகவே ஒரு மதச்சார்பற்ற மண். இங்கே வந்து மதத்தை கொண்டு அரசியல் செய்யக்கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ மதச்சார்பற்று இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக மதச்சார்பு உள்ள ஒரு அரசியல் கட்சி அல்லது மதத்தை கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி, மத வெறுப்பை தூண்டக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோட கூட்டணி வைக்கக்கூடாது என்பது தான் எங்களை போன்ற அரசியல் கட்சியினுடைய கோரிக்கை. இப்போ இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழக மக்கள் வந்து அங்கீகரிப்பார்கள், வாக்களிப்பார்கள், அரசமைப்பில் உட்கார வைப்பார்கள் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம். நல்லது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்துரைக்கால் சார்பில் நன்றி.